எங்க வீட்டு பக்கத்துல ஒரு காலி இடம் இருக்குங்க. அங்க வந்துட்டு என் இடுப்பு சைஸ் அளவுக்கு ஒரு கத்திரிக்காய் செடி இருக்கு. அதுல ஆனா பூவும் வைக்கல, காயும் வைக்கல. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, மாடி தோட்டத்துல இந்த மே மாசத்துல நான் நிறைய கத்திரிக்காய் விதைகள் போட்டு, ஒரே கத்திரிக்காயில பழுக்க விட்ட விதைகளை போட்டு நிறைய நாற்றுகளை விட்டு, செவந்தம்பட்டி கத்திரின்னு ஒரு நாட்டு ரகம் கடலூர்ல ரொம்ப ஃபேமஸ். அதை நிறைய தொட்டிகள்ல வளர்த்துட்டு வரேன். இத்தினோண்டு செடியிலே கொத்து கொத்தா 4-5 கத்திரிக்காய்லாம் வந்திருக்கு. நம்ம இப்ப அறுவடை பண்ண போறோம். ஆனா இவ்வளோ பெரிய செடியா வந்தோம், வெத்து நிலம், சத்துக்கள் இல்லை, மழை இல்லை, அதனால வந்து அதுல காய் வரல. நானும் எப்படியாவது 1-2 காய் அதுல வந்துடும், நம்ம ஏதாவது போய் அதை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா செடி மட்டும்தான் இருக்கு. அந்த செடியை நீங்க எடுத்துட்டு வந்து மாடி தோட்டத்துல வச்சா உங்களுக்கு காய்கள் கிடைக்குமே, இடுப்பளவு இருக்கே அப்படின்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்க. எனக்கே இங்க மாயுது. 20 செடிகள் கிட்ட நான் காய்கறி செடிகள் வச்சிருக்கேன். அந்த கத்திரிக்காய் அங்க அந்த செடி எப்படி போச்சுன்னா, நாற்றுகள் பிடுங்குறோம் பார்த்தீங்களா, அதுல ஏதாவது ஒரு விதைகள் இருந்திருக்கலாம், சின்ன சைஸ்ல நாற்றுகள் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு தொட்டியில ஒண்ணுதான் இருக்கு. காமிங்க, கிட்ட வந்து காமிங்க. ஒவ்வொரு தொட்டியில ஒண்ணு தான் நான் வச்சிருக்கேன். அதனால அது ஏதாவது 2ஆ இருந்திருக்கலாம், சின்னதா தானே இருக்குன்னு தூக்கி போட்டிருக்கலாம். இப்போ அதனால அது வந்து அங்க நல்லா வளர்ந்துருக்கு. அதை போய் கிட்ட காமிங்க. அதுல ஒரு கத்திரிக்காய் இருக்கு, அதை நம்ம அறுவடை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த கத்திரிக்காய், இந்த இலையை கட் பண்ணுவோம். இது ஒரு 12x12 இன்ச்சு சைஸு தொட்டி. கத்திரிக்காய் எப்படி அழகா தொங்குது பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம அறுவடை பண்ணுவோம். இதுல அடுத்ததா 2 வருது. ஃபர்ஸ்ட் நம்ம இதை அறுவடை பண்ணலாம். இதுக்கு அடியில பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து இது பெருசாகாது. 1 பக்கத்துல காமிங்க, கிட்ட போய் காமிங்க. இது 2வது. பாருங்க, இதுக்கு அடியிலையும் லைட்டா ஒரு மாதிரி தான் இருக்கு. அதனால இதையும் நான் கட் பண்றேன். அது பக்கத்துல காமிங்களா. மொத்தம் இங்க இடமே இல்லை. ஏதாவது தொட்டி மேலே ஏறி நின்று தான் அறுவடை பண்ணும்போது. வாங்க கிட்ட காட்டுங்க வாங்க. இந்த இலையில பூச்சி இருக்கு, அதனால இதை கட் பண்ணி போட்டுருவோம். இதுல பாருங்க 2 இருக்கு. பிஞ்சு பிஞ்சா அந்த கத்திரிக்காய்லாம் நல்ல சாம்பார்ல போட்டா சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, மாடி தோட்டத்துல ஆடிப்பட்டத்துல எவ்வளவு கத்திரிக்காய்கள். இந்த கத்திரிக்காய்களை இப்படி வச்சுப்போம். இது ஒரு கிழிஞ்சு போன க்ரோ பேக்கு. இதுலயும் கத்திரிக்காய்கள் நிறைய வந்திருக்கு. இதை ஒன்று அறுவடை பண்ணுவோம். இதுக்கு அடியில் பாருங்க எப்படி இருக்கு. அதனால இதையும் நான் கட் பண்றேன். சின்ன சின்ன கத்திரிக்காய்கள்லாம் அப்படியே முழுசாவே போட்டு சமைக்கலாம் நம்ம. இப்போ இதுல பாருங்களேன், இது லைட்டா பெருசாகும், இதுவும் பெருசாகும். இங்க கத்திரிக்காய் எல்லாம் செமையா பூ வச்சு தொடர்ந்து கத்திரிக்காய்களா இருக்கு பாருங்களேன். இதுக்கு வந்து மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கிட்ட கிட்ட வச்சிருக்கோம். இது காமிங்க. இதுல ஒவ்வொரு இதுல நிறைய வருது. ஒரு சில இதுல வந்துட்டு 1-2 இப்படிதான் கத்திரிக்காய்கள் வருது. இதுல கத்திரிக்காவே வரல. இப்படி வந்து காமிங்க. இது காமிங்க. இது ஒரு பெரிய தொட்டி, அதுல கத்திரிக்காவே வரல. அப்படியே இங்க வாங்க. ஆக்சுவலி செவந்தம்பட்டி கத்திரி இதுதான். பர்பிள்ல ஓரத்துல வந்து வெள்ளை வெள்ளையா கோடா இருக்கும். இது ஒரு 12x12 இன்ச்சில் 1 வந்ததுனால ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்க, கையை கொள்ளல கத்திரிக்காய் அறுவடை அவ்வளோ சூப்பரா இருக்கு. இதை போய் அப்படியே நம்ம தட்டில் வைப்போம் வாங்க. நடுநடுலயே ஒன்று பறிச்சிட்டோம். சூப்பரா இருக்குல்ல. எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம். செம்மையா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. அப்படியே வாங்க. தோ ஒரு செடி, தோ இது நம்ம ஒரு ஷார்ட்ஸ்ல மாத்தி வச்சுட்டு கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டு போனோம். இதை கட் பண்ணுவோம். இதுல பாருங்க எத்தனை இருக்குன்னு. 1 2 3 4 5 6. இதெல்லாம் பெருசாகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதை பாருங்களேன், அடியில நல்லா தான் இருக்கு. இதுல இருந்து நான் இதை 1 மட்டும் அறுவடை பண்றேன். அப்படியே கொண்டு போய் தட்டுல வச்சா ஆஹா. இந்த ஆடி மாசம் வந்து லோன் சாங்ஷன் ஆகுற மாதிரி ஆகும் போல இருக்கு. ஆடி மாசம் வந்தாதான் நான் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி இருக்கு கதை. இந்த கத்திரிக்காவே சூப்பரான ஒரு அறுவடையா இருக்கு. இந்த சென்னையில பயங்கரமா வெயில் அடிக்குதுங்க, தாங்கவும் முடியல. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்மெட்லாம் போட்டுட்டு தலைலாம் வேர்க்குது. பீர்க்கங்காக்கு போவோம் வாங்க. ஆனா இந்த காய்கள் அறுவடை ஒரு திருப்திகரமா இருக்கு. இது பாருங்க, கத்திரிக்காய்கள் நிறைய வரப்போகுது நம்ம தோட்டத்துல. பீர்க்கங்காய் இதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போல இருக்கு. இங்க பாருங்க. ஆனா பூரிக்கு சிறு பருப்பு இருக்கு பார்த்தீங்களா, சிறு பருப்பு அதை கொஞ்சமா போட்டு, தெரியுதா, பூரிக்கு செய்யலாம்.
காட்டுங்க. பூரிக்கு செஞ்சுட்டா சூப்பராக இருக்கும். திருவண்ணாமலையில் வந்து நான் வேலை பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ அங்கே அப்போது உழவர் சந்தைன்னு ஒன்று இருக்கும். அந்த உழவர் சந்தையில் போயிட்டு அந்த பீர்க்கங்காவாக நான் வாங்குவேன். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது பாருங்க, தட்டை காமிங்க. சாஃப்டாக இருக்க பீர்க்கங்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம கொத்தரங்காய் அறுவடை பண்ணுவோம். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொத்தரங்காய் இருக்குது. இப்படியே நீங்கள் எப்படி வாங்க அதில் காமிங்க, நான் எடுத்து கொத்தரங்காய் அறுவடை பண்ணுறேன். இந்த மழைலாம் விட்டு விட்டு பேஞ்சது பார்த்தீங்களா, அதில் வந்து கொத்தரங்காயெல்லாம் நிறைய செத்து போச்சு. நான் ஒன்றும் செய்யலை. கொத்தரங்காவே வந்து வெயிலில் தான் நல்லா வரும். விட்டு விட்டு மழை பெஞ்சு தொடர்ந்து ஒரு நாள் 2 நாள் இருட்டிட்டு இருந்ததுன்னா தன்னால் செடிகள்லாம் வந்து இறக்க தொடங்கும். நாங்கள் என்ன பண்ணோம், 4-5 கிடச்சிதா ஒரு 6 முட்டையை போட்டு அப்படியே காலி பண்ணிட்டோம். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொத்தரங்காய் நான் சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறதே தெரியல. ஐயோ, இங்கெல்லாம் முத்தி போயிருக்கு. இதை காட்டுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொத்தரங்காவை இங்கே கட் பண்ணிட்டு இருக்கோம், மேலே எங்கேயோ காமிச்சிட்டு இருக்கீங்க. இதுவும் லைட்டாக வாட்டமாக தான் இருக்குது பாருங்க. இதுவும் வாட்டமாக தான் இருக்குது. புட்டுக்கிற கேஸ்ன்னு நினைக்கிறேன். தப்பு கீழே எல்லாம் நிறையா இருக்கு பாரு. கொத்தரங்காய் வத்தல் போட்டு வத்தல் குழம்பு வைக்கலான்னு இந்த தடவை நான் நினைக்கிறேன். ஏன் சொல்லுங்கள், நான் எல்லா ரெசிபீஸும் ட்ரை பண்ணிட்டேன். இதில் இருக்குது பாரு. ஒரு புடலங்காய் செடி அப்படி தான் என் தோட்டத்தில் தண்ணி இல்லைன்னு வாரி வாரி நான் பாட்டு ஊற்றுனேன். இதில் எவ்வளோ காய் வச்சிருக்கு பாருங்க. ஆக்சுவலி தண்ணி நிறையா ஊற்றுறதுனாலையும் இந்த கொத்தரங்காய் செடிலாம் செத்து போயிடும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? இங்கே பாருங்க, மேலே தான் வந்து உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும், அதாவது காஞ்சி போன மாதிரி. உள்ளே பார்த்தா ஈரமாக இருக்குது பாருங்க, மண். இது பாருங்க, ஈரமாக இருக்கா? நம்ம என்ன நினச்சிக்கிறது, மேல் வெயில பார்த்து ஐயோ தொட்டி செடி காயப்போகுது, இங்கே தோ இருக்கு பாருங்க கொத்தரங்காய், தொட்டி செடி காயப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வாரி வாரி ஊற்றிடுறோம். அது என்ன நடக்குது, செடியே இறந்து போயிடுது ஓவர் அழுகல்ல. புரியுதுங்களா? இது பாருங்க எவ்வளோ அழகா செமையாக கொத்தரங்காய் வந்து வச்சிருக்குல்ல. இதை ஒரு பருப்பு போட்டு ஒரு பொரியலே பண்ணலாம் போல இருக்கு. நான் கூட 4-5 தான் கிடக்கும்னு நினச்சேன். பார்த்தா இவ்வளோ காய்கள். இன்னும் பாருங்களேன், ஒரே வாரம் தான் ஏகப்பட்ட காய்கறிகள் மாடி தோட்டத்தில் கிடைக்கும். இந்த அறுவடை வந்து ஏப்ரல் வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகும். இதெல்லாம் நாங்கள் நூல் கட்டி தொங்க விட்ருக்கோம் பாருங்க. மே மாதத்துலலாம் ஒரு கத்திரிக்காய் கிடைக்காதா, ஒரு சுரக்காய் கிடைக்காதா, ஒரு புடலங்காய் கிடைக்காதான்னு எவ்வளோ ஏங்கி இருக்கிறோம் நாங்கள். இந்த கொத்தரங்காவை இப்படி நம்ம வச்சுப்போம். இன்னொரு கொத்தரங்காய் செடி, இது கூட பச்சை பசேல்னு இல்லாமல் லைட்டாக மஞ்சள் வாங்குது. இதில் ஒன்று விட்டுட்டோம். வாங்க இதில் நம்ம காட்டுவோம். இதுலேயும் என்ன எறும்புகள் போகிற மாதிரி தெரியுது. குட்டி குட்டி சின்ன சின்ன எறும்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது போகுது. இது அப்படியே ஒரு செப்டம்பர் வாக்கில் என்ன ஆகும், ஆகஸ்ட் வாக்கிலேயே இறந்து போயிடும் இந்த கொத்தரங்காய்லாம். என் மாடி தோட்டத்தில் அப்படிதான் நடந்திருக்கு. கொத்தரங்காய் எத்தனை பேருக்கு பிடிக்கும், கொத்தரங்காய் வளர்க்க எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், இதில் வந்து 4 செடி இருந்தது இந்த க்ரோ பேக்கில். ஏன் உயரம் இருக்குது பாருங்கள், அது என்னை தாண்டி போகுது. 5.25 அடி இருக்கும், 5.5 அடி. கீழே இருந்து நிறையா எடுத்துட்டோம், எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தோம். சொன்னேன்ல முட்டைலாம் போட்டேன், அந்த மாதிரி உதவிகரமாக இருந்தது இந்த கொத்தரங்காய் வெயில் காலத்தில். சந்தைகளில் விதை வாங்குங்க. அப்படியே வாங்க, அங்கே ஒரு செடி இருக்குது, அங்கே போவோம். இதோ அப்படி வாங்க. இதில் மொத்தம் 3 செடி இருந்தது. 3 செடியும் நான் தண்ணி தான் நிறையா ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். தண்ணி இல்லைன்னு மேலாக்க வந்து நம்ம மூடாக்கு போட மாட்டோம்ல, மூடாக்கு போடாததுனால மேல் மண் காஞ்சிருது. அப்புறமா பயந்துட்டு தண்ணி இல்லைன்னு இதை காட்டுங்க. நிறையா ஊற்றக்கூடாது. நம்ம நிறையா தண்ணி ஊற்றினாலும் செடிகள் வந்து இறக்கக்கூடும். சூப்பராக இருக்குது பாருங்கள் பிஞ்சா கொத்தரங்காய். சுகர் அதிகம் இருக்கவங்க இந்த கொத்தரங்காய் வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் இந்த செடிகள் வந்து வளர்ப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் அப்படியே நம்ம அறுவடை பண்ணிடுவோம். என்ன சொல்கிறீங்க? இது பாருங்கள், சொரக்காய் மகரந்த சேர்க்கை செஞ்சு பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்க. அப்படியே இங்கே வாங்க. கிருணி பழம் மாடியிலே பழுக்கும்னு தான் நினைக்கிறோம். இது பாருங்க செடி எங்கே பழுக்குது, இதை பாருங்க. ஐயோ, இதோ மாடியிலே பழுத்தா மஞ்சள் கலரில் சூப்பராக இருக்கும். அதனால மாடியில் பழுக்கும்னு பார்த்தா பழுக்கவே மாட்டேங்குது. இது கிட்டத்தட்ட 1 வாரமாக மாடியில் இருக்குது. லைட்டாக ஸ்மெல் வருது. ஒரு வெயிலே போட்டு வச்சாலே 2 நாளில் அது காஞ்சிரும், இது பழுத்துரும்னு நினைக்கிறீங்க பாருங்க. லைட்டாக ஸ்மெல் வருது. தட்டில் வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா பிரச்சனைக்குரிய வெண்டைக்காய் தான் இது பாருங்க. இதை இங்கே வைப்போம். பிரச்சனைக்குரிய வெண்டைக்காவை அறுவடை பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னா, இது இருக்கா வெண்டைக்காய், இது நாளைக்கானா முத்திருது.
நாளைக்கு ஆனால் முத்திடுது. இதை நான் இப்படி எடுக்கிறேன் இந்த செடியிலேருந்து. எத்தனோண்டு பாருங்க. ஏன் வெண்டைக்காய் சீக்கிரம் முத்துதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து ரீசன் தெரில. அப்படியே பார்த்தா இதுலலாம் வருது, ஒன்று தான் இருக்குது. இதெல்லாம் கூட பண்ணிடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் என்னன்னா அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது இதை காட்டேன், இதை பாருங்க, இது ஒன்றா, இதோட சைஸ் பாருங்களேன். இந்த மாதிரி தான் நான் அறுவடை பண்ணி காரக்குழம்பு இதோ இது காமிங்க. இது பெருசாகும்னு நினைக்கிறேன், அதனால பண்ணுவோம். காரக்குழம்பு, சாம்பார் இந்த மாதிரி வந்து போட்டுட்ருக்கேன். பெருசாகும்னு நினச்சி விட்டுட்டு போகிறேன். அடுத்த நாள் வந்து பார்த்தா ஊற்றி போயிருக்கு. அப்படியே வேஸ்ட்டு தான். இங்கே கேடுங்க, இந்த கத்திரிக்காய் பக்கத்தில் இதை வச்சுப்போம். இந்த மாதிரி என்கிட்ட அறுவடை பண்ணது கீழே போனது காமிக்கிறேன் பாருங்க. ஒரு பாக்ஸ் நிறைய வச்சிருக்கிறேன் நான் அந்த வெண்டைக்காய். அப்படியே வாங்க கருவேப்பிலையை அறுவடை பண்ணுவோம். கருவேப்பிலையை எதில் அறுவடை பண்ணுறதுனே தெரில எனக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. நிறைய அறுவடை பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுப்பேனா, அப்படியே ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுவேன். அரேஞ்ச் பண்ணி வைக்க சொன்னீங்க நீங்கள் தொட்டியை. இதில் பாருங்கள், இதில் வந்து தேவையில்லாத செடி ஒன்று வளருது, பிடிங்கி போடுவோம். இங்கே ஒன்று வருது. மழை வருதுன்னு 90% காமிக்குதுங்க. இதுக்கு அடியில் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் நம்ம உருவோம். இந்த பாருங்க, இதை அடியில் எடுக்க மேலே உயரமாக வருது கருவேப்பிலை. அதனால தான் இதில் நான் எடுக்கிறேன். இது வந்து நான் ஒரு பெரிய மரம் வளர்த்தேன், கருவேப்பிலை மரம். அந்த கருவேப்பிலை மரத்தில் கன்று வந்தது. அதை எடுத்து நான் தனியாக வச்சேன். அந்த கன்று செடி தான் இது. இது எடுத்துருக்கோமா? இதோ ஒரு செடி. இது காட்டுங்க, இந்த மரம். இது பல்லாவரம் சந்தையில் வாங்கினது. அப்படியே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அப்படியே பயங்கர பிரம்மாண்டமாக வளருது. இந்த வாரம் கண்டிப்பாக நான் பல்லாவரம் சந்தை போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தேவைப்படுது. போன வாரமே போயிருக்க வேண்டியது பல்லாவரம் சந்தை. ஏன் போகலன்னா, நான் ஒரு பழைய கார் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். ஐயோ, அதை பற்றி நான் தனி வீடியோ ராஜி கௌதமன் கிச்சன் சேனலில் போடுறேன், அவசியம் பாருங்கள். டிசையர் கார் 15 வருஷம் ஆச்சு பார்த்தீங்களா அந்த கார். அதில் வந்து நான் பயங்கரமான ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு 2 நாளாக முழின்னு முழித்தேன். இந்த கருவேப்பிலையே போதும், மொட்டையாக்காதம்மா மரத்தை, அடுத்த வாரம் வந்து திரும்பி அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது. வாங்க பீர்க்கங்காய் பக்கத்தில் வைப்போம். எவ்வளோ பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குல. மாடி தோட்ட உணவு காடு. இந்த உணவு காடு நம்மளுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷல் கத்திரிக்காய் செம்மையாக இருந்துச்சுல. கத்திரிக்காய் நினைக்கும் போதே ஒரே சிரிப்பாக வருது. நான் விதவிதமாக கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டு தான் இருப்பேன். என்னோட 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி வீடியோஸ்லாம் போய் பாருங்களேன். கண்ணாடி கத்திரிக்காய், உஜாலா கத்திரிக்காய், பிங்க்கு கத்திரிக்காய்ன்னு நிறைய அறுவடை பண்ணியிருப்பேன். அதை வச்சு செம்மையாக நம்ம சமைச்சு சாப்பிடலாம். கத்திரிக்காய் பிடிச்சவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். புதினாவை நம்ம இப்போது கட் பண்ணுவோம். இதை பாருங்க. புதினா வந்து ஏன் கட் பண்ணுறேன்னா, சமைக்கும் போது நீங்கள் சூப்பராக வந்து கட் பண்ணிட்டு போகலாமேன்னு தோணும். இங்கே அடிக்கிற 38 டிகிரி வெயிலுக்கு 3வது மாடிக்கு வந்து அறுவடை பண்ணிட்டு போகிறதுக்குள்ள தலைகிலெல்லாம் சுற்றி ஒரு வழி ஆயிடுது. அதனால அறுவடை பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறது. அப்போ தானே நம்ம ஒரு பிரியாணி, ஒரு துவையல் இதெல்லாம் செஞ்சு தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க முடியும். அதனால் அதில் காமிங்க, ஒரு 2 ஸ்டம் கட் பண்ணுவோம். கட் பண்ண புதினாவை தேங்காய் இல்லாமல் ஒரு சட்னி செய்யலாம். அது என்ன சட்னினா, வெங்காயம் தக்காளியை வதக்கி காஞ்ச மிளகா போட்டு செய்கிறோம் பார்த்தீங்களா. காஞ்ச மிளகா வெங்காயம் தக்காளி போட்டு பேஸ்ட் சட்னி செய்வோம். அது கூடவே அப்படியே இந்த புதினாவை ஒரு கை போட்டுடணும். அப்படியே 1 2மா அரைக்கணும். வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாவெல்லாம் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே போடக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணும்போது இந்த புதினாவை ஒரு கை போட்டுடணும். அப்படியே 1 2மா அரைச்சி மெது வடை, மசால் வடை, இட்லிக்கெலாம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க. டிவி பார்க்குற ஆர்வத்தில் கேமராமேன் வந்து ஒழுங்காகவே வீடியோ எடுக்க மாட்டாரு. எல்லாம் கார்ட்டூனு. எக்ஸாம் முடிஞ்சுதா கார்ட்டூனை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இதை பார்க்கலான்னு தான் பார்க்குது. கொம்புலாம் அங்கேயும் இங்கேயும் கிடக்குது. வாங்க என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்னு காமிப்போம். ஏம்மா அப்படியே நீங்களும் உட்காந்துக்குங்க. உட்காந்தா தானே எடுக்க முடியும். உட்காருங்க. ஆடிப்பட்டம் தொடங்கினதுமே நல்ல ஒரு மழையை தான் எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து வேர்வை மட்டும்தான் மிச்சம். சரி, இன்னைக்கு மாடி தோட்டத்தில் மழை இல்லைனாலும் சென்னை மாடி தோட்டத்தில் என்னென்ன அறுவடைன்னு பார்க்கலாம் வாங்க. இது பாருங்க,
பிஞ்சு பிஞ்சா அதிகமான சிவந்தப்பட்டி கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருக்க போகுது. நல்லா நண்டு இருந்ததுன்னா குழம்பு வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சமாக வெண்டைக்காய், கொத்தவரங்காய், கிரிணிப்பழம், இது வந்து பீர்க்கங்காய். இது இன்னும் பெருசாகும் போல். இதுதான் நுரை பீர்க்கன் மாதிரி தெரியுது, என்னன்னு தெரில. இது பாருங்க, இவ்வளோ கருவேப்பிள்ளை, அதுக்கப்புறமா புதினா,